எத்தனை நாளைக்கு இந்த சீரழுவோ? ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போய் தொலையலானா கூட பிறந்த வேற இருக்கிறா. இவளை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே. எல்லாத்தையும் நம்மளே செய்யணும். ஒரு குழந்தை குட்டி உண்டா, கல்யாணம் காட்சி உண்டா, என்னத்துக்கு நிறையிறது? நமக்குன்னு ஒரு கூட பிறந்தவா எந்த வேலையும் செய்ய மாட்டா, எல்லாத்தையும் நம்மளே செய்யணும். நல்லா ஆக்கி வச்சோம்னா நல்லா தின்னு போட்டு தூங்குவா. என்ன காலங்கத்துல புலம்பிட்டு இருக்கா? சீக்கிரம் கலையை போட்டு போய் சமைய, எனக்கு பசிக்குது. சாப்பிட்டு போட்டு தூங்குவேன். பின்ன என்ன அறிவுகெட்ட முண்டா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச ஒரே காரணத்தினால எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. எனக்கு தங்கச்சியா வந்து பிறந்தீங்க, தலையில அடிச்சுக்கணும். சும்மா அடிச்சுக்காத. தங்கச்சியா பிறந்ததால எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. இல்லன்னா எல்லாம் லைன்ல வந்து நிக்கிறாங்களா? என்னவா? ஏன் தங்கச்சி திட்டுறீங்க? கையெடு. என்ன அத சொன்னா நீ பிரச்சனை வந்து தீக்க போறியா? பிரச்சனை ஏதாவது சொன்னா தீர்த்து பண்ண. அதை ஏப்பா கேக்குற நீ? என்ன இவள எத்தனை மாப்பிளை கட்டிக்கு வந்தாங்க? முதல் வந்த மாப்பிளைக்கு முட்டி உடைஞ்சது, ரெண்டாவது வந்த மாப்பிளைக்கு மண்டை உடைஞ்சது, மூணாவது ஒரு மாப்பிளை பாக்கலாம் நினைச்சா அன்னைக்கு அவன் க்ளோஸ் ஆயிட்டான். அவ்வளவு துரதிருஷ்டம் பிடிச்சது. இவளை திட்டாம என்ன பண்ண சொல்ற? நீ என்ன யோசிக்கிற? அண்ணா மாப்பிளை ரெடி. ரெடியா? யாரு? இருங்க அம்மா, நாங்க ரெண்டு தனியா பேசணும். நீ கொஞ்சம் வெளியே போட்டு வா. அண்ணே, எனக்கு எப்பயாவது கல்யாணம் பண்ணி வைங்க அண்ணே. இந்த நாசமா போனவங்கிட்ட இருந்து சீக்கிரமா போனா போதும். முஞ்ச பாரு. பாஸ்ட் அள்ளி தெளிச்சிட்டு போறேன். நீ சொல்லு. என் கூடவே இருக்கிற கோயின்சாமி டெய்லரு அந்த ஆள் முடிச்சிடுற. அவன் சம்மதிப்பானா? உங்களுக்கு எதுக்கு அந்த கவலை? நான் முடிச்சிடுறேன். எப்படியாவது நீ இதை முடிச்சிரு. கொஞ்சம் பணம் இருக்கு, அதையும் தர்றேன். இந்த பங்களாவையும் எழுதி வச்சிடுறேன். நீங்க ஏன் பணத்தை கொடுக்குறீங்க? அவன்கிட்ட இருந்து நம்ம வாங்குவோம். பேங்க்ல 28,750 ரூபாய் பணம் இருக்கு. அவங்க அப்பா பேர்ல 2 ஏக்கர் நிலம் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிருவோம். ஆனா ஒண்ணு, வர்றதுல ஆளுக்கு 50-50. உங்க தங்கச்சியும் செட்டில் ஆயிரும், உங்க பிரச்சனையும் முடிஞ்சிரும், நானும் செட்டில் ஆயிருவேன். அப்ப அந்த கோவிந்தசாமியினுடைய நிலைமை? அவன் எக்கடி கேட்டா நமக்கு என்ன? கூடறதே குழி பறிக்கிறது இதானா? வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி, வாங்க. உங்க பாத படட்டும். என்னடா ஒரு பரதேசி புடிச்சு எடுத்துட்டு வந்திருக்க? ஐயோ, என்ன பரதேசி திட்டுறீங்க? பின்ன இந்த நாய்க்கு என்ன வேண்டியிருக்கு மரியாதை? இவர் யார் தெரியுமா? சோசியர் பிரம்மானந்தன் கேள்விப்பட்டீங்களா? ஆமா, அவர் பெரிய மகானாச்சே. அவர் தானே இவரு? அவரா இவரு? சாமி வாங்க உட்காருங்க. சாமி, என்ன எங்க கடைக்கு ஜிப்பா தச்சிட்டு போலான்னு வந்தீங்களா? இல்லனே, உங்க கைய பார்த்து சோசியம் சொல்லலாம்னு வந்திருக்காரு. இவர் சொன்ன கரெக்டா நடக்கும்னே. அப்படியா? திருச்சில ஒருத்தன் கைய பார்த்து 10 லட்சம் விழுகும்னாரு. விழுந்துருச்சே. என்ன கையா? இல்ல, 10 லட்சம். சாமி, எனக்கும் பாருங்க ஏதாவது விழுகுமான்னு. என்ன இது? கையே இல்லைங்க. அப்ப விட்டுரு. அது இல்லைங்க. அமெரிக்கா ஜனாதிபதி, இங்கிலாந்து இளவரசி, ஜப்பான் நிதி மந்திரி, பூட்டான் பிரதம மந்திரி, அவங்க கையும் இந்த கையும் ஒத்து போகுதுங்க. என்ன நம்ம கிட்டே பீலா விடுறியா? மாட மாளிகையில் இருக்கிற அவங்க எங்க? மாச கடைசியில பீடி கலையிற நான் எங்க? நம்புற மாதிரி ரீல் விடியா? நான் ரீல் விடலைங்க, உங்க கையா போய் பேசுது. நீங்க கட்டிக்க போற பொண்ணாலதான் உங்க யோகமே அடிக்க போகுது. அப்படியா? ஆமா. எங்க இருக்கிற அந்த பொண்ணு? நீங்க தேடி போக வேணாங்க. உங்க கையில இருக்கிறானே குரு, அவ லுக்கு விட்டான்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா அவ உங்களை தேடி வருவா. அவளை எப்படியா நான் கண்டுபிடிக்கிறது? நீங்க கவலையே பட வேணாம். அவ முதுகுல பெரிய சைஸ்ல நட்சத்திரம் மாதிரி சிகப்பா ஒரு மச்சம் இருக்குமுங்க. இதுவும் ரீல் தானே? மச்சம் கருப்பா இருக்கிறதா தான் கேள்விப்பட்டிருக்கேன். சிகப்பா எப்படியா இருக்கும்? லட்சத்துல கோடியில ஒரு பொண்ணுக்கு தாங்க அப்படி இருக்கும். அப்பேற்பட்ட பொண்ணு இந்த மாதிரி கைக்கு தாங்க செட் ஆவா. நான் அடிச்சு சொல்றேன், அவளை மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு வைங்க, நீங்க இருக்கிற இடமே வேற. என்னங்க யார்மணி? எழுதுகிற முனியாண்டி இல்ல? அடச்சி, அந்த கொட்டாய் வாயில போய் முனியாண்டி சனியாண்டின்னு பட்ட பேர் வச்சு சொல்றியா நீ? அவனுக்கு என்ன வேணும்? தங்கச்சி. என்ன? ஜாக்கெட் ஒண்ணு தைக்கணும். ஐயோ, நாய் சவகாசம் சேலை கிளிக்குங்கிற மாதிரி உங்க அண்ணன் சவகாசம் நமக்கு ஒத்து வராது. ஜாக்கெட் எல்லாம் ஒன்னகிட்டே போய் தச்சுக்க. இவ்வளவு நாள் எங்க அண்ணன் கையால ஜாக்கெட் தச்சு போட்டு எனக்கு கல்யாணமே நடக்கலைங்க. அவன் தைச்சதுனால உனக்கு கல்யாணம் ஆகாம போகல, அவன் கூட தங்கச்சியா பிறந்த பாரு, அதனாலதான் உனக்கு கல்யாணம் ஆகாம போச்சு. எங்க பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி தான் அவனை பாத்துறாங்களே. எங்க பொண்ணுக்கு அவன மாதிரியே வாய் கொட்டாய் மாதிரி இருக்குமான்னு திரும்பி போயிடுறானுங்க. இந்த பாரு, உங்க சவகாசமே வேணா எடுத்துட்டு போயிரு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஏதோ நீங்க தச்சு கொடுத்து அந்த கைராசினால என் கல்யாணம் நடக்கட்டும். இந்த பிடிவாதம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. போமா போமா. இருமா. என்ன நீங்க? என்னடா? ஊர்ல உள்ள பொண்ணை பூரா பார்த்தோம், யாருக்குமே மச்சம் இல்ல. சோசியம் சொன்ன மாதிரி இந்த பொண்ணு முதுகுல மச்சம் இருந்தா? ஆட போடா, இந்த கொட்டாய் வாயின் தங்கச்சிக்கு எல்லாம் மச்சம் இருக்க போகுதா? ஐயோ, யாருக்கு எங்க இருக்குன்னு சொல்ல முடியாதுண்ணே. இப்ப என்னங்கிற நீ? இந்த துணியை வாங்கி நீங்களே தச்சிருங்க. ஐயோ, இந்த நேரம் பார்த்து தங்கராசு இல்லையடா? தங்கராசு இருக்கு. அவன் தானே ஜாக்கெட்ட லோ ஆங்கிள் கட் பண்ணுவான். வேண்டவே வேண்டாம், நான் அளவு எடுத்துறேன். குத்து மதிப்பா நீங்க தச்சிருங்க. அப்படிங்கிற புடி. கொண்டா. அடச்சே, இந்தாங்கண்ணே குடுறா. ரெடியா? ரெடி. 35 வெட்டியாச்சு. 28 வெட்டியாச்சு.
12 வெட்டியாச்சு 18 வெட்டியாச்சு 3 இனிமே வெட்ட முடியாது ஏன்? துணி இல்லடா அப்ப அடிச்சிருங்க அடிச்சிடலாம் நீங்க தச்சு வைங்க, அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கிறேன். டேய், இருமா கழுத்தை கெடுத்துவா இருக்க. ஜாக்கெட் 2 நிமிஷம் ரெடி ஆகிறோம். இங்கேயே போட்டு பார்த்து போலாம். டேய், சரி. பாப்பாவே ஒரு ஓரம் உட்கார சொல்லு. எங்க உட்கார வைக்கிறது? டேய், இந்த நாய் அடிச்சு துரத்து. இது என்ன பண்ணுது? காலையில இருந்து நூல் கோக்குறான். கண்ணு தெரியாத குருட்டு நாய் அடிச்சு துரத்துறா. எந்திரா. அண்ணா. கண்ணு தெரியாதா? எந்திரா. போடா, டேய், போடாண்ணா. வா கண்ணு, வா உட்காரு. ஆ. இருக்கு. வேகமா தைக்கிறத பாரு. மொதன்னு நான் கட் பண்ணி தைச்ச ஜாக்கெட் ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். பாத்துக்கங்க. அடச்சே, நான் அத கேக்கலமா. பேக் பேக் என் எதிர்காலமே அங்கதான் இருக்கு. ரோலிங். ஓ ஆ. நாடகமெல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலே. எல்லாருமே எப்படி பேச மாட்டேன்? எப்படி பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சு போச்சு, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு, அப்புறம் என்ன? முக்கியமான விஷயம் எல்லாம் பேசணுமல்ல. பொண்ணுக்கு இவங்க நகை நட்டு எவ்வளவு போடுவாங்க, சீர்வரிசை என்ன செய்வாங்க அப்படிங்கறத கட் அண்ட் ரைட்டா பேசிடணுமல்ல. ஏன்னா உங்க தங்கச்சிக்கு நீங்க என்ன செய்வீங்க? என் தங்கச்சிக்குன்னு ஒரு பைசா சீரு நான் செய்ய மாட்டேன். என் தங்கச்சியை கொடுப்பேன். அதுக்கு அந்த மாப்பிள்ளை எனக்கு என்ன தர்றான்னு கேட்டு சொல்றேன். என்ன குப்புடு வேத்துருச்சு? மின்னல் மாதிரி பளிர்னு அடிச்சிட்டானடா. அண்ணே, சும்மா இருக்கண்ணே. முனியாண்டி என்ன மாப்பிள்ளைகிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? 28,750 ரூபாய் பணமும் 2 ஏக்கர் காடும் வேணும். எனக்கு பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கு, எங்க அப்பா எனக்கு கொடுத்த 2 ஏக்கர் காடு, இதெல்லாம் கரெக்டா கேக்குறானே. நீ சொல்லிட்டியா? என்ன நானும் சொல்லுவேன். பின்ன அப்புறம் அவன் கரெக்டா கேட்பான். எல்லாம் வச்சத்தோட மகிமை என்ன? போனா போது கொடுத்துருங்கண்ணே. எதுக்கு? கல்யாண செலவுக்கு ஒரு 5000 ரூபாய் வச்சுட்டு மிச்சத்தை கொடுக்கலாமான்னு கேளு. என்ன நீங்க தான் கோடீஸ்வரன் ஆக போறீங்கல்ல, உங்க ரேஞ்சுக்கு இதை கேட்கலாமா? கேட்க கூடாதுதான். இருந்தாலும் கல்யாணத்தன்னைக்கு ஒருத்தங்கிட்ட போய் பிச்சை எடுக்க கூடாதுன்னு தான். எதுக்கு? ஒரு 2500 கேளு. அண்ணே, பொண்ணு மூஞ்சி ஒரு தடவை பார்த்து சொல்லுங்க. நாடகமெல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலே. நாடகமெல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலே. ஆடும் விழியிலே கீதம் பாடும் மொழியிலே. சொல்றான். அப்புறம் என்ன எல்லாம் எடுத்துங்கப்பா. முடிஞ்சே போச்சு. என்ன? கல்யாணம் தான். அப்புறம் கல்யாணத்தை போச்சுக்கலாம். நீதான் அவனை உட்கார வச்சு மொத்தமா முடிச்சிட்டிய. ஆண்டவா, அண்ணனுக்கு நல்லபடியா நல்ல காரியம் நடக்கணும். வாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? 2 பேருக்கும் பண்ணுங்க. சரி. ஓம் சாமி கண்ணம்மா. சரி. மாமா என்ன? இடுப்பு பிடிச்சு கிள்றான். இடுப்பு கிள்ளனா? யாரவன்? இவன் தான். வா இந்த பக்கம். ஏன்டா கிள்ளன? ஆசையா இருந்துச்சு கிள்ளன. ஆசையா இருந்தா நானும் பாக்குறேன். கோயிலுக்கு வர பூரா சாமி கும்பிட வரல, இடுப்பு கிள்ள தாண்டா வர்றான். மக்கள். டேய் எந்திரா. டேய் எந்திரா. எந்திரா. அண்ணே செத்து போயிட்டான். ஒரு அடி தாண்டா அடிச்ச. ஒரு அடியா அடியா செத்து போயிட்டான். செத்தே போயிட்டானா? ஐயோ, கொன்ன போட்டீங்களா? கொலை 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 பண்ணிட்டாரு. அட பாவிங்களா, மச்சமுள்ள பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணா நீ இருக்க வேண்டிய இடமே வேறேன்னு சொன்னானே, அது இந்த இடம் தானா? மாமியார் இல்லாத பொண்ணா பார்த்து கட்டின, கடைசியில மாமியார் வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டானுங்களே. இப்ப மட்டும் அந்த ஜோசி என் கையில கிடைச்சா. குழந்தாய், டேய் வெள்ளை கரடி பரதேசி நாயே, நீ இங்கே இருக்க? கோபப்படாதே குழந்தாய். விதி யாரிடம் விளையாடும், எப்போது விளையாடும், எப்படி விளையாடும் என்பது யாருக்குமே தெரியாது. விதி இனிமே விளையாடாதரா.
இனிமே நான் உங்ககிட்ட விளையாட போறேன். நீ எப்படா இங்க வந்த? ஜனங்களுக்கு மத்தியில மூக்குல லிங்கம் வரவழைக்கிறதா சொன்னேன். வந்துதா? முக்கி முக்கி பார்த்தேன், வரலையே. முக்குனா லிங்கம் வராதுடா, வேற வரும். இப்ப வருது பாரு. லிங்கம் வந்துச்சா? வந்தது. வேற என்ன வந்தது? ரத்தம். மூக்குல இருந்து ரத்தம் தான் வரும். லிங்கம் சிங்கம் எல்லாம் மூக்குல இருந்து வராது, முதுமலை காட்டுக்குள்ள இருந்து தான் வரும். சாமியார் வேஷம் போட்டு ஊரை ஏமாத்திரியாடா.